தலைமை ஆசிரியருக்கு பரிவட்டம் கட்டி மேளதாளங்கள் முழங்க கிராமத்தையே வலம் வந்த கிராம மக்கள். உசிலம்பட்டி அருகே ஆசிரியரின் பணி நிறைவு நாளில் இன்ப அதிர்ச்சி அளித்த பொதுமக்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஒன்றியத்தை சேர்ந்த சின்ன குரவக்குடி கிராமம். இங்குள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு தலைமை ஆசிரியராக வடுகப்பட்டியை சேர்ந்த செல்வ சிரோன்மணி பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 24 வருடங்களாக இப்பள்ளியில் பணியாற்றிய நிலையில் இன்று பணி நிறைவு பெறுகிறார். இவருக்கான பிரிவு உபச்சார விழா சின்ன குரவக்குடி பள்ளியில் நடைபெற்றது. இந்நிலையில் இப்பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து தங்கள் குழந்தைகளின் கல்வி நலனில் அக்கறை செலுத்தி தலைமை ஆசிரியருக்கு பித்தளை அண்டா, குண்டா மற்றும் சேலைகளை சீர்வரிசையாக கொடுத்து அசத்தினர். மேலும் தலைமை ஆசிரியர் செல்வ சிரோன்மணிக்கு பரிவட்டம் கட்டி மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து தலைமை ஆசிரியருடன் கிராமத்தையே ஊர்வலமாக வலம் வந்தனர். பின்னர் பள்ளியில் நடைபெற்ற பணி நிறைவு விழாவில் தலைமை ஆசிரியருக்கு பல்வேறு பரிசுப் பொருட்களை மாணவ மாணவிகள் வழங்கி தங்கள் அன்பை வெளிப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தண்ணி ஊத்துறோம் பீஸ் அப்படியே இங்க பாருங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் ஊராட்சி சின்ன குரவக்குடி கிராமத்தில் நான் தலைமை ஆசிரியராக 24 ஆண்டுகளாக பணியாற்றினேன். இந்த பணி சிறப்பாக பணியாற்றியதற்கு உதவியாக இருந்த உதவி ஆசிரியர் சத்யசீலன் மிக உதவியாக இருந்து பள்ளியின் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்தார். இன்னைக்கு முன்னாள் மாணவர்களும் இந்நாள் மாணவர்களும் ஊர் பொதுமக்களும் இந்த பணி நிறைவு விழாவை சீர் கொடுத்து ஊர் திருவிழாவாக எடுத்து என்னை ஊர்வலமாக சென்று மரக்கன்று நட வைத்து இந்த பாராட்டுதலுக்கு என் வாழ்நாளில் மறக்க முடியாத மிக நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். சின்ன குரவக்குடி கிராமத்தில் தலைமை ஆசிரியராக பதவியேற்று இன்று வரை சிறப்பாக பணியாற்றி தன்னுடைய பணியை செவனே நிறைவு செய்துள்ள தலைமை ஆசிரியர் திருமதி செல்வ சிரோன்மணி அவர்களுக்கு ஊர் மக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இது. ஆசிரியர் பணி என்பது அறப்பணி. அந்த அறப்பணியின் விருப்பங்கள் மற்றும் விருதுகள் என்ன நாங்கள் அடிக்கடி அரசாங்கத்திலிருந்து பெறுவோம் விருதுகள். ஆனால் இந்த ஊர் பொதுமக்கள் எங்களுடைய தலைமை ஆசிரியர் கொடுத்த விருது என்பது மறக்க முடியாத ஒரு விருது. அனைத்து விருதுகளுக்கும் மேலான ஒரு விருது. ஏனென்றால் அனைத்து முன்னாள் மாணவரும் கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னால படித்தவங்க இன்றும் தன்னுடைய ஆசிரியரை அவங்க மறக்காம முழு முயற்சியோடு, அதாவது 2 நாள் 3 நாளுக்கு முன்னால் தான் நாங்கள் சொன்னோம் இந்த பணி நிறைவு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு. அந்த 3 நாளுக்குள்ள அனைவரும் பம்பரமாக சுற்றி இந்த விழாவினை இவ்வளவு சிறப்பாக முடித்து கொடுத்துள்ளார்கள். இன்னமும் ஊரில் இருக்க பொதுமக்கள் எங்களுடைய வாலண்டியர்ஸ் ஸ்கூலில் வந்த விருந்தினர்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள எங்களால் கவனிக்க முடியல. அந்த அளவுக்கு முழு ஈடுபாடோடு இருந்து இந்த கிராமம் ஒரு ஆசிரியர் பணிக்கு மகத்தான ஒரு மணி மகுடத்தை கொடுத்துள்ளது. இதை காணும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களும்
தங்கள் பணியை செவனை செய்தால் அதற்குரிய பலனை கிராம மக்கள் வாரி வழங்குவார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி.